Hello friends, welcome to VRS Learning. இன்னைக்கு நம்ம சேனல்ல 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்ல லெசன் 4 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ங்கிற லெசன்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ். Five marks. First 2 marks எல்லாமே மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 196ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஈக்குவேஷன், இதோட எஸ்ஐ யூனிட் வந்து வெபர், அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். லாஸ்ட்டாக தேர்ட் லெசன்லேயே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே கொஷினோட ஆன்சர் கூட இதுக்கு எழுதலாம். செகண்ட் கொஷின் பேஜ் நம்பர் 198, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 200, ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா அப்படின்னு தனித்தனியாக மென்ஷன் பண்ணாங்கன்னா இந்த கொஷின் எழுதணும். ஃபாரடே லா அப்படின்ட்டு காமனாக கேட்டாங்கன்னா முன்னாடி பார்த்த கொஷின் எழுதணும். செகண்ட் லாக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதணும். பேஜ் நம்பர் 202, லென்ஸ் லா, இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஈக்குவேஷன். பேஜ் நம்பர் 204, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், இந்த பேரா ஃபுல்லாக. இந்த கொஷினை ஜென்ரேட்டர் ரூல் அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் தேர்ட் லெசனில் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பார்த்துருப்போம். அதை வந்து மோட்டார் ரூல்னு கூட கேட்பாங்க. பேஜ் நம்பர் 208, எடி கரண்ட்ஸ், இந்த பேரா ஃபுல்லாக. இதை ஃபோக்கல் கரண்ட்ஸ் அப்படின்னு கூட கேட்க சான்சஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 211, செல்ஃப் இண்டக்ஷன், இந்த பேராலேருந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 212ல யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன், இந்த பேரா ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 215, மியூச்சுவல் இண்டக்ஷன், இதுலேருந்து இந்த இது வரைக்கும். பேஜ் நம்பர் 216, யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன், இந்த பேரா ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 219, மெத்தட்ஸ் டு ப்ரொடியூஸ் இன்டியூஸ்ட் EMF, the 3 points. பேஜ் நம்பர் 229, efficiency of a transformer, இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 234, average value of alternating current, இந்த பேரா ஃபுல்லாக. தென் நெக்ஸ்ட் பேஜில் RMS value of alternating current, இந்த பேரா ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 237ல phasor, இந்த பேரா ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 245, எலக்ட்ரிக்கல் ரெசோனன்ஸ், இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 247, Q ஃபேக்டர், இல்லை அந்த குவாலிட்டி ஃபேக்டர்னு கூட கேட்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் இதுக்கு யூனிட் கிடையாது. பேஜ் நம்பர் 249, வாட்லெஸ் கரண்ட், இதுலேருந்து இது வரைக்கும். பவர் ஃபேக்டர், இந்த 3 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 251, LC ஆசிலேஷன்ஸ், இந்த பேரா ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 228ல ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், தனித்தனியாகவும் கேட்கலாம், ரெண்டுமே சேர்த்து கூட கேட்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும். இது வந்து ஸ்டெப் அப், இது வந்து ஸ்டெப் டவுன். அவ்வளோதான், 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ 3 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 206ல மோஷனல் EMF ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ், இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 213ல செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ லாங் சோலினாய்ட், இதுலேருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அண்ட் இண்டக்டர், இதிலிருந்து இந்த ஈக்குவேஷன் வரைக்கும். பேஜ் நம்பர் 219, ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF பை சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில், இதுலேருந்து நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஈக்குவேஷன் வரைக்கும். பேஜ் நம்பர் 229ல எனர்ஜி லாஸஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர், மொத்தம் இதில் 4 லாஸ் இருக்குது. கோர் லாஸ் ஆர் அயன் லாஸ். நெக்ஸ்ட் இந்த பேராக்கு வந்து டாபிக் கொடுத்துருக்க மாட்டாங்க, எடி கரண்ட் லாஸ்னு போட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் காப்பர் லாஸ் அண்ட் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். பேஜ் நம்பர் 238, ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் பியூர் ரெசிஸ்டார் மட்டும்தான் இதில் இருக்கும். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இது வரைக்கும் இந்த டயக்ராம் போடணும். பேஜ் நம்பர் 248, பவர் இன் ஏசி சர்க்கியூட்ஸ், இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 253, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இன் LC ஆசிலேஷன்ஸ், இதிலேருந்து
இது வரைக்கும். பேஜ் நம்பர் 250ல் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி, இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 224ல் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி அர்மேச்சர் ரொட்டேட்டிங் ஃபீல்ட் ஆல்டர்னேட்டர், இதிலிருந்து இது வரைக்கும். அதான் இப்போ 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இப்போ 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 216ல் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் 2 லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ், இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 221 production of induced EMF by changing relative orientation of the coil with the magnetic field, இது இந்த டயக்ராம் நெக்ஸ்ட் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 224ல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர், இதிலிருந்து இந்த டயக்ராம் எண்டு வரைக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தியரி கொஷின். அந்த தியரி வந்து படிக்க உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பேஜ் நம்பர் 228 கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், இதிலிருந்து இந்த கடைசியாக இது வரைக்கும். இதுவுமே ஒரு தியரி கொஷின் தான். அந்த தியரி வந்து படிக்க உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பிரின்சிபல் ஒர்க்கிங், அவ்வளோதான். பேஜ் நம்பர் 239 ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி அண்ட் இண்டக்டர், இதிலிருந்து இது வரைக்கும் இருக்குது. இந்த டயக்ராம் வந்து கம்பல்சரி ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜில் ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி கெப்பாசிட்டர், இதிலிருந்து இது வரைக்கும் இந்த டயக்ராம் கம்பல்சரி ட்ரா பண்ணணும். ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் பியூர் ரெசிஸ்டார், இது வந்து நமக்கு 3 மார்க்ஸில் கேட்பாங்க. இண்டக்டாரோ கெப்பாசிட்டரும் வந்து நமக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 244ல் ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் எ ரெசிஸ்டார் அண்ட் இண்டக்டார் அண்ட் கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் ஆர்எல்சி சர்க்யூட். நம்ம வந்து இது வரைக்கும் தனித்தனியாக பார்த்துருப்போம். ரெசிஸ்டார் தனியாக, இண்டக்டார் தனியாக, கெப்பாசிட்டர் தனியாக பார்த்துருப்போம். இந்த கொஷினில் இந்த மூணையுமே கம்பைன் பண்ணி வரும். ஓகேவா? இந்த கொஷின் வந்து இதிலிருந்து இது வரைக்கும் இருக்குது. ஸ்பெஷல் கேசஸ் வந்து கண்டிப்பாக எழுதணும். டயக்ராம்ஸ் வந்து எல்லாமே ட்ரா பண்ணணும். அவ்வளோதான். 5 மார்க்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். பேஜ் நம்பர் 196ல் எக்ஸாம்பிள் 4.1, நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸாம்பிள் 4.2, பேஜ் நம்பர் 201ல் எக்ஸாம்பிள் 4.4, பேஜ் நம்பர் 205ல் எக்ஸாம்பிள் 4.7, பேஜ் நம்பர் 214ல் எக்ஸாம்பிள் 4.10, நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸாம்பிள் 4.11, பேஜ் நம்பர் 217ல் எக்ஸாம்பிள் 4.12, பேஜ் நம்பர் 222ல் எக்ஸாம்பிள் 4.15, பேஜ் நம்பர் 231ல் எக்ஸாம்பிள் 4.16, 4.17, பேஜ் நம்பர் 236ல் எக்ஸாம்பிள் 4.18, நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸாம்பிள் 4.19, பேஜ் நம்பர் 242ல் எக்ஸாம்பிள் 4.20, 4.21, பேஜ் நம்பர் 247ல் எக்ஸாம்பிள் 4.22, எக்ஸாம்பிள் 4.23. எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கணும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், அடுத்து 12th கொஷின். அவ்வளோதான். ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் லெசன் 4ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லெசன் 5ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.